வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனை. நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும், எப்படியெல்லாம் அவர்கள் வளர வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அதன் பிரகாரம் நாம் அவர்களை வழிநடத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, அவனருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்றாங்க சிவபுராணம். அவன் அருள் இருந்தால் மட்டுமே அவனை வணங்க முடியும். அப்படி இருந்தால் மட்டுமே இறைவனையே நீ வணங்க முடியும். ஏன்னா ஒரு அகப்பை இருக்குன்னு வச்சுங்க, அந்த கொட்டாங்குச்சியில ஒரு குச்சியை சொறி வச்சிருப்பாங்க, அதுக்குதான் பேரு அகப்பைன்னு பேரு. இந்த வெறும் கொட்டாங்குச்சியெல்லாம் சாதம் எடுத்தீங்கன்னா கையை சுட்டுடும். அதுக்கு நீட்டமா ஒரு புடி வச்சிருப்பான். இந்த புடியை புடிச்சுக்கிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா தான் கையை சுடாது. இறைவனை குரு மூலம் நாம் தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அவனுடைய அருள் நமக்கு எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைய தினத்திலே படிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏட்டு சுரக்காய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த இறைவனை பற்றி படிக்க வேண்டிய வயதுகளில் நாம் இறைவனை பற்றி சிந்தனைகளையும் நல்ல செய்திகளையும் அவர்களிடத்திலே எடுத்து செல்வது இல்லை. இது ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு ஔவையார் என்னென்ன கதைகள் சொல்லி இருக்கிறார்கள். ஔவையார் போன்ற ஒரு ஞானி உலகத்தில் இல்லை. விநாயகர் அகவல், அதுபோல் ஒரு அகவல் வேற எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு யோகாவை சொல்லிக் கொடுத்தது இந்த விநாயகர் அகவல். அதுவும் ஔவையார் கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் அந்த விநாயகர் அகவலையே எழுதி கொடுத்துட்டு போனார். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்காகவும் நம்முடைய குழந்தைகள் நல்ல விதமாக வளர வேண்டும் என்பதற்காகவும் தெய்வ சிந்தனைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த தெய்வ சிந்தனைகளில் எப்படிப்பட்ட கேள்விகள் வந்தாலும், ஏன்னா இந்த தெய்வ சிந்தனைகளை இன்றைய தினம் திரித்து 1ஐ 3ஆக்கி 3ஐ 16ஆக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை வருங்காலத்தில் இருப்பவர்கள் நம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த இறைவனுடைய நாமத்தை, இறை வழிபாட்டை 5இல் விளையாதது 50இல் விளையுமா? எந்த காலத்திலும் நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யலாம். ஏன் அப்படின்னா, ஒருவன் பிறந்து 80 வயது வரை இறைவன் என்றால் என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவனுக்கு அந்த வழியாக வந்த ஒரு நாயன்மார் அவர் சொல்லிக்கொண்டே சென்ற வார்த்தை நமச்சிவாயம் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே சென்றாராம். இந்த 80 வயதில் இருந்த முதியவருக்கு அப்பொழுதுதான் உயிர் பிரிய போகிறது. இவருடைய காதிலே அந்த நமச்சிவாய மந்திரம் விழுகிறது. இறக்கின்ற தருவாயில் நமச்சிவாய மந்திரத்தை கேட்டதனால் இவன் முக்தி அடைந்தான். ஏன்னா அந்த மந்திரத்தை கேட்டாலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத விட அதுதான் உண்மை.
அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களையும் நல்ல கதைகளையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வருங்காலங்களில் உங்களுடைய குழந்தைகள் தெய்வ பக்தியோடு, தாய் தந்தையர் மீது பக்தியோடு, குரு பக்தியோடு இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த இறைவனுடைய நாமத்தையும் இறைவன் மூலமாக நடக்கப்பட்ட திருவிளையாடல்களையும் எல்லோருக்கும் எடுத்து கூறி அந்த கதைகளை அனைவரும் கேட்க செய்தோமேயானால் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளும் எல்லா வளமும் பெற்று என்புற்றிருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. எல்லோரும் என்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்.